السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே நாம் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சமீபமாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களின் மறுவுலக நிலை என்ன என்பது சம்பந்தமாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைய காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை நரகவாதிகள் என்று கேட்கிற நிலைமைக்கு உருவாயிடுச்சு. நம்ம எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, நமக்கு யாராவது அந்த வீடியோவை, அந்த ஸ்டேட்டஸ் எதையாவது அனுப்பிட்டே இருக்கிறாங்க. நமக்கு இல்ல, அதான் காப்பாற்றணும். நம்ம அந்த வார்த்தைகளை நம்மளுடைய காதால கேட்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு ஆகிவிட்டது. அந்த கொள்கை குழப்பவாதிகள் எடுத்து வைக்கிற ஆதாரங்களுடைய நிலையை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற, இல்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அன்னரஜுலன் ஒரு மனிதர் கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஐன அபி, என் தந்தை எங்கே என்று கேட்டார். அவருடைய தந்தை ஒரு இணை வைப்பாளரான நிலையிலே மௌத்தாயிட்டார். அவருடைய தந்தை எங்கே என்று கேட்டபோது கால நாயகம் சொன்னார்கள், அபூக்க பின்னார், உன் தந்தை நரகத்தில் இருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அவரு கவலையோட பலம்மா கபா, கவலையோட திரும்பி சென்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, கால நாயகம் இன்ன அபி வ அபாக்க பின்னார், என் தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்துலதான் அப்படின்னு சொல்லி நாயகம் சொன்னார்கள் என்கிற இந்த ஹதீஸ் முஸ்லிம், அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து வச்சுட்டு ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, எங்க அத்தா நரகத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொள்கை குழப்பவாதிகள் இந்த ஆதாரத்தை முன்வைக்கிறார். உண்மையில் இந்த இடத்துல நாயகம் அவர்கள் அபு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தந்தையும் எடுத்துக்கொள்ளும், பெரிய தந்தையும் எடுத்துக்கொள்ளும், சிறிய தந்தையும் எடுத்துக்கொள்ளும், பாட்டனாரையும் எடுத்துக்கொள்ளும். நாயகம் அவர்கள் ஏன்னா தன்னுடைய தந்தையை பற்றி சிறப்பான பல விஷயங்களை நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ஹதீஸையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அந்த ஹதீஸையெல்லாம் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எங்க அத்தா நரகத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா நரகத்துல அப்படின்னு சொல்லி மேலா போக்குல சொல்லக்கூடாது. ஏன்னா அபூங்கிற வார்த்தைக்கு இப்படிப்பட்ட அர்த்தம் இருக்கு. குர்ஆன்லயே நம்ம பார்க்க முடியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போற நேரத்துல தன்னுடைய மக்களை எல்லாம் கூட்டி வைத்து வந்து பேசினாங்க. பேசும்போது அவங்க கேட்கிறாங்க, மக்கள்கிட்ட மாத்தா அபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் நீங்க யாரை வணங்குவீங்கன்னு கேட்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, காலு நஅபுது இலாஹக, நீங்க வணங்கின இறைவனை நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வைலாஹ ஆபாயிக்க, உங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய இறைவனை நாங்கள் வழிபடுவோம். இங்கே ஆபா என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபா என்றால் அபு என்கிற வார்த்தைக்கு பன்மை. அபு என்கிற வார்த்தைக்கு பன்மை. அபுனா தந்தை, ஆபானா தந்தைகள், அந்த வார்த்தைக்கு பன்மை. அவங்க விளக்கமா சொல்றாங்க, நஅபுது இலாஹ வைலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிய இறைவன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிய இறைவன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிய இறைவன் என்று 3 பேரை குறிப்பிடுறாங்க. எல்லாரும் ஒரே கடவுளை வணங்கினார்கள். அதே கடவுளைத்தான் நாங்களும், அதே அல்லாஹ்வைத்தான் நாங்களும் வணங்குவோம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தா போற நேரத்தில் இருக்கிற போது இந்த வார்த்தையை சொன்னாங்க. குர்ஆன்ல இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரு? தாத்தா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யாரு? பெரியத்தா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு? யாரு? தந்தை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நீங்க 3 பேர்த்தையுமே தந்தைங்கிற வார்த்தை குறிப்பிடுறாங்க.
தாத்தாவையும் தந்தையும் குறிப்பிடுறாங்க, பெரிய தந்தையும் தந்தையும் குறிப்பிடுறாங்க, தந்தையையும் தந்தை என்ற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுறாங்க. அதனால மேலாம் போக்குல இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தந்தை நரகத்திலே என்று சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினாலே இதை காட்டி ரசூலுல்லாஹி அத்தா நரகத்துலதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிற வார்த்தைக்கு அத்தாங்கிற அர்த்தம் மாத்திரம் அல்ல. இங்க பெரிய தந்தை எடுத்துக்கொள்ளும், சிறிய தந்தை எடுத்துக்கொள்ளும், தாத்தாவையும் எடுத்துக்கொள்ளும், தந்தையும் எடுத்துக்கொள்ளும். அதனால இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தந்தை நரகத்திலே என்று யாரை சொன்னார்கள் என்றால் அபூ லஹபை சொன்னார். அபூ லஹப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற போது சபா மலை குன்றில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற போது அந்த அபூ லஹப் நாயகத்தை பார்த்து சொன்னான், தப்பன் லக்க யா முஹம்மது, முகமதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை தூளி வீசினான். அல்லாஹ் அவனை கண்டித்து குர்ஆனிலே வசனத்தை இறக்கி விட்டான். சூரத்துல் லஹப் என்கிற ஒரு அத்தியாயம் அது அபூ லஹபுக்காகவே இறங்கியது. தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபின் கரங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக குர்ஆனிலே அவரை சபித்து வசனத்தை இறக்கி இருக்கிறார். அந்த மனிதர் தன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வருத்தப்படுகிறார். அவரை ஆறுதல் படுத்துவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என் தந்தையும் நரகத்தில் தான் என்று சொன்னார்கள் என்றால் இங்கே அபூ லஹபை தான் சொன்னார்கள். ஏனென்றால் அபூ என்கிற வார்த்தை பெரிய தந்தையும் எடுத்துக்கொள்ளும் என்று விளங்கிக்கொள்ளும். இன்னொன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைய அவருடைய பரம்பரையை பற்றி, பரிசுத்தமான பரம்பரை, தன்னுடைய தந்தை பரிசுத்தமானவர் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நான் தாவத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவால் நான் வந்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சுப செய்தி மூலமாக நான் வந்தேன். என்னுடைய தாய் கண்ட கனவின் மூலமாக நான் வந்தேன். 3 விதமான சிறப்பு சொல்றாங்க. இப்ராஹிம் செய்த துஆ. இப்ராஹிம் என்ன துஆ செஞ்சாங்க? காபத்துல்லாஹ் கட்டி குடிச்சிட்டு, இறைவா ரப்பனா வாஸி ரசூலன் நம்சி கத்வாலை ஆயாத்தி போய் அலிமுல் கிதாப் வல் ஹிக்மத் வ இஸக்கி. இறைவா எங்களிலிருந்து இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு நபியை அனுப்பு, அவர் வேதங்களை கற்றுக் கொடுப்பார், மக்களை நல்வழிப்படுத்துவார் என்றெல்லாம் துஆ குர்ஆன்ல வருது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. அடுத்து இங்க 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் முபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி பாரிஸ்மா அவர் எனக்கு பின்னால் அஹ்மத் என்கிற நபி வருவார் என்று அவர் சுப செய்தி செய்தார் என்று சொன்னார். எல்லா நபிமார்களும் சுப செய்தி சொன்னார்கள் பெருமானாரை குறித்து. 3வது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய தாயார் கண்ட கனவு, என்னை சுமந்திருக்கிற போது அவர் ஒரு ஒளி வெளிப்படுவதை கண்டார். அதன் மூலமாக சிரியா தேசத்தினுடைய கோட்டைகளை எல்லாம் கண்டார் என்னுடைய தாயார் என்று பெருமானார் சொல்றாங்க. அப்ப கனவுகள், இந்த மாதிரியான சுப செய்திகள் சாதாரண ஒரு பெண்ணுக்கு வருமா? காபிரா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வருமா? அல்லாஹ்வுடைய சுப செய்தியை உணர்ந்தார் என்றால் ஆமினா அவர்கள் பரிசுத்தமானவராக இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅலஹா கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபீ அக்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வழித்தொடர்ல நிரந்தரமான வார்த்தையை அமைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நிரந்தரமான வார்த்தை என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்பவர்களாகவே நாம் அமைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த ஊரை அச்சமற்ற ஊராக ஆக்கு என்று மக்காவை பற்றி துஆ செய்துவிட்டு, வஜுனுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணங்குவதை விட்டும் பாதுகாரு என்று துஆ செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க? என்னுடைய சந்ததிகள் சிலை வணங்குவதை விட்டு காப்பாற்றுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தான் வந்தாங்க. அப்போ அவங்களுடைய பரம்பரை சிலை வணங்கி இருக்குமா என்று நாம் யோசித்து பார்க்கணும். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, இறைவா என்னை தொழுகை நிலைநாட்டுவனாக ஆக்கு, வ மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியையும் தொழுகை நிலைநாட்டுவதாக ஆக்குனாங்க. சந்ததியும் தொழுகை நிலைநாட்டுவராக ஆக்குனாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிகள் எல்லாம் தொழுகை நிலைநாட்டுவர்களாக இருந்தார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது.
இன்னும் இப்ராஹிம் இஸ்லாம் துவா செஞ்சாங்க. குர்ஆன்ல வருது, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், இறைவா எங்கள் இருவரையும், அதாவது இப்ராஹிம் இஸ்மாயில் ரெண்டு பேரையும் நீ முஸ்லிமாக ஆகு. அமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததியையும் முஸ்லிமான ஒரு கூட்டத்தை உருவாக்குன்னு சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் இஸ்லாமுடைய சந்ததியில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்பவர்களாக இருந்தார்கள், தொழுகையை நிலைநாட்டுவர்களாக இருந்தார்கள், அவங்களுக்கு எப்படி வழிபாடு இருந்துச்சோ அப்படி நிலைநாட்டுவர்களாக இருந்தார்கள். அதோட மூன்றாவதாக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் செய்த துஆவின் மூலமாக, இறைவா என்னுடைய சந்ததியில முஸ்லிம்களாகவே ஒரு கூட்டத்தை தொடர்ந்து ஆற்று என்று கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பரம்பரையில வருகிறார்கள். அவரிடத்திலே கலிமா இருந்தது, அவரிடத்திலே தொழுகை இருந்தது, அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், ஏகத்துவவாதிகளாக இருந்தார்கள் என்கிற எல்லாம் இதன் மூலமாக குர்ஆன் வசனம் மூலமாகவே நிரூபணமாகிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்க பொத்தாம் பொதுவாக என்னுடைய தந்தை நரகத்துல ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னதுனால அதை புடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா நரகத்துலதான் என்று சொல்வது எப்படி நியாயமானது என்று யோசித்து பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சத்தியத்தை சத்தியமாக விளங்கி செயல்படக்கூடிய நல்வாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.